டிடிவி தினகரன், காங்கிரஸ் இவங்க எல்லாரும் என்னன்னா விஜயை கரெக்டாக பயன்படுத்தி காலி பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஸ்மார்ட்டாக என்ன பண்றாங்க, எனக்கு 25 சீட் அழகிரி போராடி அழுதுட்டு வந்தாரு, அவ்வளோ அழுக முடியாது, எனக்கு 40 சீட் வேணும், எனக்கு 35 சீட்டாவது கொடுக்காம செட்டில் ஆக மாட்டேன். உங்களுக்கு உண்மையிலே விஜய் ஒரு சாய்ஸாக இருந்தால் டிடிவி தினகரனுக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ அவங்க விஜய் நம்புற மாதிரி 40% ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸாக விஜய் தானே இருக்கணும். ஆனால் என்ன பண்றீங்க, நீ கொடுக்கலனா விஜய் போயிரு, நீ கொடுக்கலனா விஜய் போயிடுன்னு சொல்லிட்டு அறிவாளத்தில் தான் பேசுறீங்களே தவிர விஜய்கிட்ட யாருமே அஃபிஷியலாக பேசவே இல்லை. அண்ணா இங்கே விஜய் அண்ணா, இங்கே அண்ணியார் தேமுதிக, இங்கிட்ட ஐயா பாமக, இவங்க எல்லாம் சேர்ந்தாலே ஒரு மாபெரும் சக்தியாக உருவாயிட முடியும். 2016 மக்கள் நல கூட்டணியை விட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி 3 கட்சிகள் சேர்ந்தாலே கொடுக்க முடியும். பேர் கேள்வி கேட்கும் போது ஒரு ட்ரோல் ஒன்று பண்ணிட்டீங்க, மக்கள் நல கூட்டணியோட பலமான கூட்டணினா இன்னும் 3% ஓட்டு வாங்க. தேமுதிக இதே நிலைமை தொடர்ந்தால் இப்போ திமுக சைடு பேசுகிறாங்க, அதிமுக என்டிஏ எல்லா இடங்கள்லையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோர் ஓட் பேங்க் இல்லை அப்படின்றது ஒரு தேர்தல் அடுத்தடுத்த தேர்தல் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க? விஜய்ங்கிற ஃபேக்டர் எதிர்க்கிறதுக்கு விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்தோ இல்லை விஜயகாந்த் பையனோ உதவுவாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏற்கனவே கமல் இருக்காரு. அந்த மாதிரி சினிமா ஃபேக்டராகவும் இதை பயன்படுத்தலாமான்னு யோசிக்கலாம். இன்னைக்கும் தெரியும், திமுக பக்கமும் பேசுறாங்க, அதிமுகவும் பேசுறாங்க. நீ ஒரு நாள் செய்தி 8+1 இங்கிட்ட 10+1, நம்மளோட வாக்கு வங்கி இன்னைக்கு என்ன 0.9, 1% கிடையாதுங்க. இதை வச்சுட்டு நான் 8 சீட்டு கேட்குறேன், 10 சீட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியலை காலியாகிறதுக்கான எல்லா வேலையும் ரொம்ப அதிகமாக பார்க்குறீங்க. நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் 8 சீட்டு கேட்டாங்கன்னா விசிக்கு என்ன சொல்லுவாங்க, சும்மாவே இருக்கிற சும்மா இருந்து பேரம் பேசுகிறவங்களுக்கு 8 கொடுப்பீடா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் சினிமா திரும்ப கேட்பாங்க. ஓகே, திமுகவுமே இந்த கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து காங்கிரஸ் இங்கிட்ட அடிக்குது, எல்லாருமே ஒரு பக்கம் அடிக்கும்போது திமுகவோட நிலைப்பாடு என்னன்றது ஒன்று இருக்குல்ல, அவங்க கூட்டணிக்குள்ள அவங்க கரெக்டாக இருக்காங்களா, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க என்னன்னா, நீங்கள் காங்கிரஸ் பயமுறுத்துறதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை விஜயோட போறான்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டியன் ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆடுமோன்னு ஒரு பயம் வந்து, அப்போ அதை விட்டுரு வேணாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே காங்கிரஸ் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அவங்களுக்கு கட்சிக்குள்ள பயங்கர கோபமும் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே கூட்டணி கட்சிகளோட சீட் எண்ணிக்கை இங்கே இருக்க அரசே முடிவு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ தான் இங்கே கூட்டணியை முடிவு பண்ணுது. ஆமாம், அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் நின்று 10-12 தொகுதியை கேட்குறாங்க என்டிஏ. பாஜக எப்படி கொடுப்பாங்க? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் கூட்டணி தேமுதிக பாமக, அதாவது அண்ணா இங்கே விஜய் அண்ணா, இங்கே அண்ணியார் தேமுதிக, இங்கிட்ட ஐயா பாமக, இவங்க எல்லாம் சேர்ந்தாலே ஒரு மாபெரும் சக்தியாக உருவாயிட முடியும். 2016 மக்கள் நல கூட்டணியை விட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி 3 கட்சிகள் சேர்ந்தாலே கொடுக்க முடியும். தேமுதிகவோட பலம் ரொம்ப அதிகன்ற மாதிரி அவங்கள யாரும் நம்ப வச்சிருக்காங்களா, இல்லை மற்றவங்க எல்லாம் நம்ப? அப்படியே கேள்வி கேட்கும் போது ஒரு ட்ரோல் ஒன்று பண்ணிட்டீங்க, மக்கள் நல கூட்டணியோட பலமான கூட்டணினா இன்னும் 3% ஓட்டு வாங்க. அதான் மக்கள் நல கூட்டணியோட பலமான கூட்டணின்னு அதான் சொல்றேன். மக்கள் நல கூட்டணி எல்லாம் சேர்ந்து 3% ஆகுச்சா, 4% ஆகுச்சு நினைக்கிறேன். நீங்க 5% பிளான் பண்றீங்க போல இல்லைங்க. அதாவது இன்னைக்கு தேமுதிக உண்மையிலேயே பெரிய தவறு பண்றாங்க தான் நான் நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியை ஏன் மதிச்சு மக்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னா, ஒரே ஒரு காரணம் கேப்டன் விஜயகாந்த். நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கு, ஐயோ அவர் இறந்து போயிட்டாரு, நம்ம இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் ஆதரிச்சிருக்கணும், அவளை ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டோன்னு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் ஆரம்பத்தில் ரொம்ப யாருமே ட்ரோல் பண்ணாமல் கூட இருந்தாங்க. ரொம்ப உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரோல் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் நம்ம காலி பண்ணிட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதை அந்த மதிப்பை சீர்குலைக்கிற மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக பிரேமலதா விஜயகாந்த் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் தெரியும், திமுக பக்கமும் பேசுகிறாங்க, அதிமுகவும் பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு நாள் செய்தி 8+1 இங்கிட்ட 10+1, நம்மளோட வாக்கு வங்கி இன்னைக்கு என்ன? நீங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய அனுதாப வாக்கள் மூலியமாகத்தான் கடைசியாக அவரோட பையனுக்கு நீங்கள் மாணிக் தாக்கூர் எடுத்து நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட ஜெயிக்கிற அளவுக்கு மக்கள் கொண்டு போனாங்க. அது முடிஞ்சிருச்சு. அந்த அனுதாப வாக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, முடிஞ்சிருச்சு. அந்த கதை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி உங்கள் வாக்கு வங்கி ரொம்ப சொற்பமான வாக்கு வங்கி. ஒரே ஒரு ஃபோன் கால், முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி, என்னப்பா பிரேமலதா விஜயகாந்த் காலி பண்ணி விட்டுலாமா, காலி பண்ணிருங்கன்னு முடிச்சிட்டாங்கன்னா கட்சியை க்ளோஸ் பண்ணி நீங்கள் போக வேண்டியதான். ஏன்னா போன வாட்டியும் நீங்கள் தனிச்சிருந்தீங்க, தினகரன் கூட தனிச்சிருந்தீங்க, சேர்ந்துருந்தீங்களா? என்ன நடந்துச்சு? எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினீங்க? உங்களோட வாக்கு வங்கி, உண்மையான வாக்கு வங்கிங்கிறது என்ன? 1% இருக்குமா? 0.95, 1% கிடையாதுங்க. இதை வச்சுட்டு நான் 8 சீட்டு கேட்குறேன், 10 சீட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியலை காலியாகிறதுக்கான எல்லா வேலையும் ரொம்ப அதிகமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒன்று. இந்த பக்கம் அமித்ஷாட்ட பேசுகிறது, இந்த பக்கம் ஸ்டாலின்ட்ட பேசுகிறது, எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோருமே நீங்கள் பொதுவாக இப்போ செட்டில் ஆனவங்க நான் பற்றி பேசுகிறேன், டிடிவி தினகரன் இல்லை காங்கிரஸ் இவங்க எல்லாரும் என்னென்னா விஜயை கரெக்டாக பயன்படுத்தி காலி பண்ணிட்டாங்க. டிடி தினகரன் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், விஜய் பெரிய ஃபோர்ஸுங்க. விஜய் ஒவ்வொரு பேட்டிகள்லையுமே அவர் விஜய் கரெக்டாக மென்ஷனாக வச்சு கூட்டு மாதிரி தொட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, இன்னொரு தடவை அதிமுக பேசினா அவருக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறார். ஆமாம், அந்த மாதிரி பேசுகிறாரு. அப்போது
விஜயை வந்து யூஸ் பண்ணி விஜய்கிட்ட போயிடுறேன் என்டிஏக்குள்ளே என்ன செட்டில் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயை பயன்படுத்தி உள்ளே போயிட்டார். காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வரைக்கும் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்க, எனக்கு 25 சீட்டு அழகிரி போனாடி அழுதுட்டு வந்தார், அவ்வளோ அழுக முடியாது, எனக்கு 40 சீட்டு வேணும், கிறிஸ் சோடங்கராக இருக்கலாம் இல்லை வந்து யாராக இருக்கலாம், எனக்கு வேணும் கண்டிப்பாக வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எனக்கு 35 சீட்டாவது கொடுக்காம செட்டில் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு நிறைய வாரிசுகள் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் போகிறாங்க. அப்போ அது யாரை பயன்படுத்தினா இப்போ இது நடக்கும்? விஜய் பயன்படுத்த சும்மா தான் இருக்காப்புல அவர், விஜயை பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே விஜய் ஒரு சாய்ஸாக இருந்தால் டிடிவி தினகரனுக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ அவங்க விஜய் நம்புற மாதிரி 40% ஓட்டு இருக்குது, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸாக விஜய் தானே இருக்கணும். எங்க அவர் ஆட்சியில் பங்கு வேறு கொடுக்குறாருங்க. நீங்கள் போய் காங்கிரஸ் போய் நின்னாலே இப்போ திமுக வந்து உங்களை தோலை சுமக்கிற மாதிரி அவங்களும் சுமப்பாங்க, நீங்களும் போய் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, மியூச்சுவலாக வந்து கார்த்திக் சிதம்பரம் சொல்கிற மாதிரி சேர்ந்து நின்னா பெருக்கெல்லாம் ஆகுறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்க, 4 மினிஸ்டர் கேளுங்க இல்லை 2 மினிஸ்டர் கேளுங்க. காங்கிரஸ் மினிஸ்ட்ரிக்கெலாம் வந்து எவ்வளோ வருஷமாச்சு? அப்போ அவங்க ஃபஸ்ட் சாய்ஸ் அதை தான் இருந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, நீ கொடுக்கலனா விஜய்கிட்ட போயிடுவேன், நீ கொடுக்கலனா விஜய்கிட்ட போயிடுவேன்னு சொல்லிட்டு அறிவாளத்தில் தான் பேசுறீங்களே தவிர விஜய்கிட்ட யாருமே அஃபிஷியலாக பேசவே இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி மற்றவங்களாம் பேசுகிறாங்களே தவிர தூண்டி விடுற வேலைகளை பார்க்கின்ற இந்த எம்பிக்கள் கூட யாருமே விஜய் டேரக்டாக கான்டாக்ட் விஜய் டீமோட கான்டாக்ட்லேயே கிடையவே கிடையாது. யாருமே கான்டாக்டில் கிடையாது, பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான். யாருமே கான்டாக்டில் இல்லாமல் விஜயை காமிச்சு பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி பிரேமலதா விஜய் என்ன பண்ணுறாங்க, நான் தம்பிகிட்ட போயிடுவேன்னு சொல்லிட்டு கதை சொல்லி எப்படியாவது இந்த பக்கம் அல்லது பக்கம் செட்டில் ஆகலாமான்னு பார்க்குறாங்க. ராமதாஸ் அவர்களுக்கும் திமுக ஃபஸ்ட்டு போகலாமான்னு யோசிச்சார், ஏன்னா அதிமுக போக முடியாது, பையன் ரொம்ப சண்டை போடுறாங்க. பட் என்டிஏ ஸ்டில் ட்ரை பண்ணுறாங்க, அப்போ பையனை சேர்த்து வச்சலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் திமுக போகலான்னு அவர் யோசிச்சார், அது வந்து விசிக அது ஒத்துக்கலை அப்படிங்கிற நம்ம பார்க்கின்றோம். அப்போ எங்கே போகிறதுன்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கா, தேர்தலில் புறக்கணிக்கிறதா இல்லை நம்ம பையன் எங்கெங்கெல்லாம் ஆள் போடுறோன்னா அந்த இடத்துல நம்ம எதிர்த்து போடுறதா என்ன அப்படிங்கிற பெரிய குழப்பத்தில் இருக்கார். பட் இவங்க 2 பேருமே வந்து விஜயை ஒரு ஊறுகாயாக பயன்படுத்தி வேறொரு இடத்துல செட்டிலாக இருக்கிற வேலைகளை பார்ப்பாங்களே தவிர விஜய் பக்கம் வரமாட்டார்கள். நான் ராமதாஸ் வருவதற்கு ரொம்ப சாத்தியங்கள் குறைவு. ஏன்னா இன்னைக்கு பாமக இந்த நிலைக்கு விழுவதற்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி. 2016 சும்மா இருந்தவளை போய் மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு சொல்லி காலி பண்ணது ஜான். ஏன்னா நீங்கள் 2016 விசிக்கு வந்து மக்கள் நல கூட்டணியில் இருக்குது, திமுக கூட்டணியில் கிடையாது. ஒருவேளை அன்னைக்கு பாமக ஸ்மார்ட்டான முடிவு எடுத்து திமுக அவங்க போயிருந்தா 2016 திமுக ஆட்சி வந்திருக்கும், அதை விட பாமக இந்த கூட்டணிக்குள்ள ஸ்டேபிளாக இருந்திருப்பாங்க. 2019 தொடர்ந்து இருக்கும், 2021 தொடர்ந்து இருக்கும், 24 தொடர்ந்து இருக்கும், 26 தொடர்ந்து இருக்கும். கண்டினியூஸாக பாமக ஆட்சி கட்டளில் இருந்திருப்பாங்க. பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாததுக்கு 4 எம்பியோட இருந்திருப்பாங்க, 3 எம்பியோட இருந்திருப்பாங்க, ராஜ்யசபாலையும் சீட்டு வந்திருக்கும். இப்படி இருந்திருக்கக்கூடிய கட்சியாக காலி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், ஜான் ஆரோக்கியசாமி. 2016 சும்மா இருந்தவரை பிடிச்சி, சார் உங்களை பார்க்க சிஎம் மாதிரியே இருக்கீங்க சார், அழகாக இருக்கீங்க சார், வாங்க சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக காலி பண்ணி விட்டார். அப்போ அது ராமதாஸ் தெரியும். ராமதாஸ் சொன்னார், இவனை எப்படி மாதிரி சிஎம் ஆக்குன்னு கேட்டார். அதெல்லாம் நான் ஆக்கிடுவேங்கன்னாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், என் பையன் தர்மபுரி பாலக்கோடு இங்கே நிப்பாட்டி வச்சே ஒன்றால் ஜெயிக்க வைக்க முடியலையே, நீ என்னடா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கேட்டார். எங்களோட கோர் ஓட் பேங்க் 1 இயர் ஓட் பேங்க் எம்எல்ஏஸ் எம்பி கூட இல்லை, என்னோட கோர் ஓட் பேங்க்கில் நிற்க வச்சு என் பையனை காலி பண்ணி நீ யாருப்பா எங்கேருந்து நீ வந்தேன்னு கேட்டார். அப்போ அந்த ஜான் ஆரோக்கியசாமி கூட சீனியர் ராமதாஸ் அன்புடன் ராமதாஸ் டச்சில் இருக்கார், அட்லீஸ்ட் ஏதோ மெசேஜ் பண்ணார், ஏதோ டச்சில் இருக்கார். ஆனால் ஐயாவுக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரமாலாம் ஜானை நம்பியெல்லாம் அந்த கட்சிக்கு போக மாட்டார், அந்த கூட்டணிக்கு போக மாட்டார். எங்கே செட்டில் ஆகிறதுங்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்காக விஜய் எல்லாருமே துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறாங்க. விஜய் என்னைக்கோ சொல்லிட்டார் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு. விஜய் ஜெயிக்கக்கூடிய நபராக இருந்திருந்தால் எல்லா கட்சியிலும் ஓடோடு இருந்திருப்பாங்க. விஜய் வந்து ஜெயிக்கிற மெட்டீரியல் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். மக்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர அந்த கட்சிகளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் எல்லாரும் விஜய் யூஸ் பண்ணுவாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. தேமுதிக இதே நிலைமை தொடர்ந்தால் வந்து இப்போ திமுக சரி பேசுகிறாங்க, அதிமுக என்டிஏ எல்லா இடங்கள்லையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோர் ஓட் பேங்க் இல்லை அப்படின்றது ஒரு தேர்தல் அடுத்தடுத்த தேர்தல் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க? இல்லை அவங்க அதாவது இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் ரொம்ப க்ளோஸ் அப்படி சில கருத்து கணிப்பெல்லாம் வருது. நேற்று கூட ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன். திமுக வந்து 37%, இவங்க வந்து 34 சம்திங், ரொம்ப மார்ஜின் வந்து ஒரு 3% 2% வர மாதிரி சில கருத்து கணிப்பில் வருது. அப்போ என்டிஏ என்ன யோசிப்பாங்க, ஒருவேளை தேமுதிக கொண்டு வந்தால் அந்த 0.9 நீங்கள் சொன்னீங்களா 0.5 அது வந்தால் கூட நமக்கு கரெக்ட் ஓகே தான். இப்போ தினகரன் எதுக்குள்ளே கொண்டு வரணும்? தினகரன் என்ன வாக்கு வங்கி பெருசாக இருக்குது தெரியாது, சரி கொண்டு வரலாம். ஓபிஎஸ் ஏன் இன்னும் கொண்டு வரதுக்கு என்டிஏ முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஓபிஎஸ் இருக்க வாக்கு வங்கி மூலியமாக நமக்கு சில இடங்களில் ஜெயிக்க முடியுமா? சசிகலாவை அவங்க நிராகரிக்கணும்னு பார்க்குறாங்க. அது வந்து பாஜகவும் சரி அதிமுகவும் சரி நிராகரிக்க பார்க்குறாங்க. சசிகலா அவங்க வித்தியாசமான முடிவு எடுக்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களே வந்து சில இடங்களில் ஆள் நிப்பாட்ட போகிறோன்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 0.5%, 0.3% எல்லாமே ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத அதை தான் வந்து தேமுதிகவும் அந்த ட்ரம்ப் கார்டை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் இல்லை இது நடக்காது அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா காலி பண்ணிடுவாங்க.
இன்னொரு பக்கம் திமுக ஏன் கொண்டு வர்றாங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, இங்கிட்டு விஜய்ங்கிற ஃபேக்டர் இருக்குது. இப்போ விஜய்ங்கிற ஃபேக்டர் எதிர்க்கிறதுக்கு விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்தோ இல்லை வந்து விஜயகாந்த் பையனோ உதவுவாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏற்கனவே கமல் இருக்காரு. அந்த மாதிரி சினிமா ஃபேக்டராகவும் இதை பயன்படுத்தலாமான்னு யோசிக்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக போச்சுன்னா இவங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகிற 0.5ஓ 0.6ஓ நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் திமுக அவ்வளோ சீக்கிரமாக ஓகே நீ கேட்குறதெல்லாம் கொடுத்துற அந்த இடத்துக்குலாம் வரமாட்டாங்க. அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் 8 சீட்டு கேட்டாங்கன்னா விசிக்கு என்ன சொல்லுவாங்க? சும்மாவே இருக்கிற சும்மா இருந்து பேரம் பேசுறவங்களுக்கு 8 கொடுப்பீடா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் சினிமா திரும்ப கேட்பார். இப்போ நீ காங்கிரஸே வந்து நான் சொன்னேன் இல்லையா 35-40 கேட்குறாங்கல்ல, திரும்ப என்ன யோசிப்பாரு? வேலையே செய்யாத காங்கிரஸ்க்கு நீங்கள் 10 சீட்டு தூக்கி கொடுக்குறீங்க, எனக்கு மொத்தமாகவே 10 கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இது என்னங்க லாஜிக்குன்னு கேட்பார். நான் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற 2 எம்பி இருக்காங்க, அங்கீகரிட்ட பற்றி நானே சுயமாக வளர்ந்துட்டு வரேன், வட மாவட்டங்களை உங்களுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அப்போ எனக்கு நான் எந்த இடத்துல குறைஞ்சு போயிட்டேன்? அப்போ மதிமுக கேட்கும், கம்யூனிஸ்ட் கேட்கும், இப்போ எல்லோருமே இந்த குரல்களை வலிமையாக கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் வர்றாங்க, உங்களுக்கு 8 சீட்டு கொடுக்குறோம், வேற என்னமா வேணும் சார், எனக்கு ராஜ்யசபா கொடுத்துருங்க, அப்புறம் துணை முதலமைச்சர் நீ கிளம்புமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக தவறு செய்கிறது. ரொம்ப டிமாண்ட் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அடிபட்டு போவாங்க, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் விஜயை ஒரு ஊர்காயை தான் பயன்படுத்துவாங்க. ஓகே, திமுகவுமே இந்த கூட்டணியில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து காங்கிரஸ் இங்கிட்ட அடிக்குது, எல்லாருமே ஒரு பக்கம் அடிக்கும்போது திமுகவின் நிலைப்பாடு என்னன்றது ஒன்று இருக்குல்ல, அவங்க கூட்டணிக்குள்ள அவங்க கரெக்டாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்க என்னன்னா, நீங்கள் காங்கிரஸ் பயமுறுத்துறதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை இது நடக்காது, பட் காங்கிரஸ் விஜயோட போறான்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டியன் ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆடுமோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன், சில சர்ச் குரூப்ஸ் வந்து நேரடியாக எல்லா சர்ச்சஸ் போய் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு ஆதரவாக. விஜய்க்கு நம்ம பையன் விஜய் வந்து தன்னை ஒரு கிறிஸ்டியனாக பார்க்குறாரா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் வந்து அம்மாவுக்கு சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்குறாரு, போன படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட சாய்பாபா கோயிலுக்கு போனார், அதெல்லாம் பார்த்தோம். அவர் எல்லாத்துக்கும் போகிறாரு, சர்ச்சுக்கும் போகலாம். பட் ஆனால் கிறிஸ்டியன்ஸில் ஒரு செக்டார் விஜய் நம்ம அதனால் கொண்டு வரலான்னு சொல்லி பண்ணுறாங்க. ஒருவேளை இது நடந்துருமோன்னு ஸ்டாலினுக்கு பயமாக இருக்கலாம். இதான டிவைடடாக தான் இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமிய வாக்களும் உடையலாமோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். அதனால அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸில் விட்டுற வேண்டாம். ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறது இது உண்மை. இது வந்து காங்கிரஸ் தனிச்சு நிற்கிறாங்க, திமுக தனிச்சு நிற்கிறாங்கன்னா அது வந்து யாருக்கும் மியூச்சுவலாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் சேர்ந்து நிற்கிறாங்கன்னா அது பெரிய அளவு மியூச்சுவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. 1+1 3 கூட ஆகுது. அது ப்ளஸ்ஸாக பார்க்கணும், பெருக்கலாக பாருங்க அப்படின்னு சொல்லுறாரு. ஸோ அது நடக்குது இல்லையா? அப்போ அதை விட்டுற வேணாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே காங்கிரஸை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு கட்சிக்குள்ளே பயங்கர கோபமும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, 40 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு தோக்கடிப்பவங்களா, உங்களுக்கு பெட்டரான ஸ்ட்ரைக் ரேட் 25 கொடுத்து 18 ஜெயிக்க வைக்கிறவங்களா. நாங்கள் இல்லாட்டி ஜெயிப்பீங்களா? நீங்கள் ஜெயிக்க முடியாதுல்ல. 40 கொடுத்து அதே 20 அவனை ஜெயிக்க வச்சா நீ என்ன பண்ணுவா? அப்புறம் நீ பேசுவியா? இல்லை நான் ஜெயிச்சுட்டேன் 2029 இன்னும் பலமாகறேன்னா நீங்கள் நான் உன்னை கழட்டியே விட்றேன், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி அமைப்புன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நீங்கள்? அப்படிங்கிற கேள்விகளாக உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் இந்த தேர்தல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம. அதனால் கேட்குறது நம்ம ஈல்டா 40 கிட்ட ஒரு 35 இல்லை 32 ஏதாவது ஒன்று முடிப்போம் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்கிறது. அந்த சிக்கல் இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் அதிகமாக கேட்டாங்கன்னா விசிகே கொடுக்கணும், மர பேர் கொடுக்கணும். இப்போ கூட்டணி கட்சியிலும் கேட்பாங்க. மக்கள் நீதி மையம் 15 கேட்குறாரு, டார்ச்சில் நிற்பேன்னு வேறு சொல்கிறாரு. ரெட்டை இலக்கத்தில் தான் கூட்டணி வேணும் நிற்கிறார் அவர். நீ அவர் தனியாக சின்ன வேற வாங்கி வச்சிருக்காரு. அவன் திமுக யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பார்த்து டார்ச் லைட், அது சன்லைட்டும்பாங்க. டார்ச் லைட்டோட சன்லைட் பவர்ஃபுல்லாக இருக்கும், நீ வந்து சன்லைட் அண்ட் நிலும்பாங்க. அவரான இல்லை டார்ச் லைட் தான் நிற்பேன். 3 சீட்டு தான் அவங்க ஆக்சுவல் பிளான், 15 சீட்டு கேட்குறாரு. இந்த டிமாண்டு எங்கே? ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் நிறைய இழுபறிகள் நடக்கும், பெரிய நெகோசியேஷன் போகும். ஏன்னா நீ குறைச்சி போனீங்கன்னா அப்போ உதயசூரியனை நிற்கிறது எத்தனை சீட்டு, மெஜாரிட்டி வர்ற அளவுக்கு மார்க்கு தான் நிற்பேன்னா அந்த ரிஸ்க்கை திமுக எடுக்காது. ஏன்னா எல்லா பக்கமும் ஆட்சி இருப்பாங்க. அது இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நான் 2024 2031 அதான் என்னோட கோஷம்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் இன்னும் கேட்க ஆரம்பிச்சிருக்க, காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா மறுபடியும் அதை ஆரம்பிப்பாங்க. 2023 இன்னும் பலம், ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்து வருது இல்லை வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அதை ஸ்ட்ராங்காக மாற்றுவாங்க. ஸோ இந்த சிக்கல்களாம் இருக்கிறனால திமுகவிற்கு இந்த பேச்சுவார்த்தையில் பல இழுபறி, கட்சிகள் வெளியே போகாது, ஆனால் இழுபறிகள் இருக்கத்தான் செய்யும், அது நடக்கும். திமுகவுக்கு பேச்சுவார்த்தை இழுபறி நடக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே கூட்டணி கட்சிகளோட சீட் எண்ணிக்கை வந்து இங்கே இருக்க அரசே முடிவு பண்ணுது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ தான் இங்கே கூட்டணியை முடிவு பண்ணுது. ஆமாம், அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் நின்று 10-12 தொகுதியை கேட்குறாங்க என்டிஏ. பாஜக எப்படி கொடுப்பாங்க? இப்போ வேலுமணி எது ஸ்ட்ராங் ஹோல்டு நமக்கு தெரியுங்க, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எது ஸ்ட்ராங் ஹோல்டு நமக்கு விராலிமலம் தெரியும், கரூர் விஜயபாஸ்கருக்கு எது ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு தெரியும். அதிலெல்லாம் நான் தான் நிற்பேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஏங்க அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களாம் என்ன இறக்கி விடுறாங்க போகிறேன், அரசியல் இவ்வளோ ஈஸியாக இருக்கேப்பா அப்படின்னு கை தூக்கிட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு பாஜக யோசிக்குது. அதில் பெரிய சண்டை நடக்கும். நான் கோட்டை கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வேலுமணி போன்றவர்களாம் தோக்கடிக்கணும் இல்லை, அது திமுக யாருனாலும் சரி ஜெயிச்சிருவார். விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர்
இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக அந்த தொகுதிக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எப்பயுமே செய்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ வேலுமணி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு துக்க வீடு, அவர் வந்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அனுப்புறது, இந்த வண்டி அனுப்புறது, எல்லா செலவுகளையும் பார்க்குறது, காசு எடுத்து கொடுக்குறதுன்னு இது நீங்கள் பல நேரங்களில் அரசியலே இல்லாத வேலைகளை தான் இவங்களாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இது அரசியலான்னு கேட்டிங்கன்னா அரசியலே கிடையாது. நீ வந்து மக்களுக்காக சட்டத்தை எழுது, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற அதெல்லாம் இல்லைப்பா. இதுதான்ப்பா அவங்களுக்கு தேவை. முடிவெட்டுற கடை திறந்து வைக்கணும், பைப்பை திறந்து வைக்கணும், இந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு எப்போல்லாம் காசு கேட்குற காசு கொடுக்கணும், கல்யாணத்துக்கு போகணும், காது குத்து போகணும், இப்படி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை நீ உடச்சிட்டு இல்லை இந்த வாடி நான் நிற்கிறேன், இந்த பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிகமான சீட்ஸும் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் 21%, நாங்கள் 18%. 21%க்கு நீங்கள் வந்து 150 சீட் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ 18%க்கு எவ்வளோ நிற்கணும்? என்டிஏவா இல்லை பாஜக தனிச்சு பார்க்குறீங்களா? 11% தான். 11%க்கு உண்டான மரியாதை எனக்கு கொடுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லுவாங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தல் தானே கணக்கு உங்களுக்கு. அதை வச்சு தானே எடப்பாடி போகிறார். எடப்பாடி என்ன சொல்கிறாரு? நாங்கள் 2 பேர் சேர்ந்து 40%, நாங்கள் 2 பேர் சேர்ந்து 78 சீட் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த 78 சீட்டில் பாஜக கிளைம் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ 78 எங்கள் சீட் எவ்வளோங்க இருக்குது? 22 சீட் இருக்கா? அப்போ எங்களுக்கு 40 சீட்டு கொடுங்க. அந்த பிரச்சனை வரும். அன்புமணி ராமதாஸ் அப்பா இல்லாத காரணத்தினால 18 செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிருஷ்ணசாமி உள்ளே வராரு, ஜான் பாண்டியன் உள்ளே வராரு, ஒவ்வொருத்தராக சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள், ஐஜேகே பாரிவந்தர் வருவார். இந்த சிக்கல்கள் இழுபறிகள் அங்கேயும் இருக்கத்தான் செய்யும். அங்கே கூடுதலாக அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டில் சில சீட்ஸை கேட்பாங்க. இப்போ திமுக ஸ்ட்ராங் ஹோல்டை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அமைச்சராக இருக்காரு, சிட்டிங் மினிஸ்டர், அவரோட சீட் எப்படி கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன். ஆனால் அவங்க இல்லை, முன்னாள் அமைச்சர் தானே, எனக்கு இந்த சீட்டை கொடுங்க, நீங்கள் வேறு சீட்டை வேறு தொகுதி பக்கத்து தொகுதி மாறி இல்லைங்க. இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ்லாம் வரும். இன்னொன்று, நீங்கள் பாஜக அதிகமான சீட்ஸ் நிற்கணுங்கிறதுக்கான ஆசை என்னென்னா, ஒருவேளை மெஜாரிட்டி வரலை, இந்த கூட்டணிக்குள்ளே வரலை அப்படின்னா, ஸ்டில் ஜெயிக்குது என்டிஏன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கான வேலைகளை ஆரம்பிப்பாங்க. அந்த சிக்கலும் நடக்கும். அண்ணாமலை அவர்கள் வெளியே போனதுக்கான காரணம், அண்ணாமலை வெளியே போய் ஒரு கட்சி ஆரம்பிப்பார், அது விஜயோட போகும், அண்ணாமலையோட தனி பிளான் அப்படின்னு பாஜக சார்ந்த சில பேர் சொல்கிறாங்க. அண்ணாமலை அந்த தேர்தல் குழுவிலேருந்து வெளியே போயிருக்கிறாரு. இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்பு தூக்குறதுலேருந்து பெரிய அதிருப்தியில் இருக்கார். கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எடப்பாடி வச்ச ஒரே கண்டிஷன், அண்ணாமலை தூக்குனீங்கன்னா தான் இந்த இதுக்குள்ளே நான் வருவேன். அதனால தான் நயினார் நாகேந்திரன் வந்தார். இப்போது முதல்ல தினகரன் வந்து முரண்டு பிடிச்சார் இல்லையா? இல்லை தினகரன் முரண்டு பிடிச்சது, ஓபிஎஸ் முரண்டு பிடிச்சது, இது எல்லாத்துலேயும் பின்புலத்தில் யாருக்குன்னா அண்ணாமலை தான் இருக்கார். அவர் தான் போய் தூண்டி விட்டார். தூண்டி விட்டு என்ன பண்ணார்? இந்த கூட்டணி காலி பண்ண என்ன என்னப்பா பேசணும்? நயினார் நாகேந்திரன் சரியில்லை, அண்ணாமலை இருக்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் பேசுங்க, எப்படியாவது மறுபடியும் ஒரு ஹோல்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். சென்ட்ரல் லீடர்ஷிப் என்ன பண்ணாங்க? இல்லை, இது ஒன்று கவுண்டர் சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. கவுண்டர் சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் சிபி ராதாகிருஷ்ணன் நாங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டோம். இனிமேல் அந்த கதையை தூக்கிட்டு வராது. உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தேசிய பொறுப்பு கொடுக்குறேன், இப்போ அவசரப்படாது. அதுவும் கொடுக்கல, இழுத்துக்கிட்டே போகுது. அப்போ அவரோட ரோல் என்னங்கிறதுல பெரிய குழப்பம் வருது. தனக்கு எங்கேயுமே ஒரு ஹோல்டு இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரச்சனையை கிளப்பினார். எடப்பாடி வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு அமித்ஷாவே சொல்லலை, அதையும் கூப்பிட்டு கண்டிச்சாங்க. நீ ஒழுங்காக சொல்லு, அது சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் அவருக்கு ஹோல்டு போயிட்டே இருக்குது. இப்போ தன்னை நிரூபிக்கிறதுக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்த கூட்டணி என்டிஏங்கிற கூட்டணி தோக்குது, இந்த பழி யார் மேலே விழுகும்? நயினார் நாகேந்திரன் மேலே விழுகும். நயினார் நாகேந்திரன் தினகரன் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கல்ல, காலி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் முடிஞ்சு போச்சுல, இப்போ மறுபடியும் என்ன தலைவராக்குங்க, நான் 2029க்கு என்ன பண்ணுவோம் அந்த வேலைகளை பார்க்கின்றேன். அதுக்குங்கிறதுக்கு இப்போயே அவர் பிளான் போட்டு வைக்கிறார். இல்லை எனக்கு தேசிய பொறுப்பு கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பொறுப்பு ஏதாவது கொடுங்க, இந்த ரெண்டில் ஏதாவது முடிவு சொல்லுங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அண்ணாமலை நகர்கிறார். எனக்கு ஏதாவது பொறுப்பு வேணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அண்ணாமலை பெரிய அளவில் சம்பாரிச்சிட்டாருன்னு நிச்சயமாக சம்பாரிச்சிட்டார். திமுக இருந்து நிறைய சம்பாதிக்க செஞ்சுட்டார். அவர் எல்லா அமைச்சர்கள்ட்ட இருந்து யார்கிட்ட என்னென்ன வாங்கணுங்கிறது செட்டில் ஆகிட்டார். அவர் அவரும் வந்து எந்தெந்த ஊழலை பற்றிலாம் எதிர்த்து பேசுகிறாரோ அவரும் வந்து ஊழல் சக்தியாகத்தான் அவரும். ஆனால் மற்ற கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை, மற்ற கட்சிகளோட போய் ஜாயின் பண்ணுறது, அந்த ஒரு தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் என்ன பண்ணுவாங்க? அமித்ஷா என்ன சொல்லுவார்? என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்பார்? அண்ணாமலை 1% எடுத்துகிட்டு போகிறார் போ அப்படின்ட்டு. இங்கே இருக்க வரைக்கும் தானே உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்னால தான் அண்ணாமலைங்கிற முகம், அந்த அண்ணாமலை ரசிகர்களுக்கு, அண்ணாமலை வார் ரூமுக்கு வேணால் அதை தூக்கி இப்போ விஜய் வந்து தூக்கிட்டே இருக்கிறாங்களா, அந்த மாதிரி நடக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த பிளாட்ஃபார்ம் விட்டு அண்ணாமலை போயிட்டாருன்னா அவர் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவார். அவர் தூக்கி பிடித்த பத்திரிகைகளே அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது என்ன மாதிரி கார்ட்டூன் போட்டாங்க, இன்றைக்கி என்ன கார்ட்டூன் போடுறாங்க, என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் விட்டுட்டு போனால் அண்ணாமலையில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாருங்கிற அவர் தெரியும். உள்ளே இருந்து தனக்கான இருப்பை எப்படி மறுபடியும் புதுப்பிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய யோசனையாக இருக்கும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி.